ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் எந்த ஒரு குக்கிங் வீடியோ பார்க்க போகிறதில்ல. இது ஒரு டிஐவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ கரண்ட்டில் நம்மளுக்கு இந்த சானிடேஷன் பற்றி இல்லை செல்ஃப் ஹைஜீன் பற்றின ஒரு இஷ்யூ தான் நம்ம போயிட்டுருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த டிஐவை. இது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இதை ஃபாலோ பண்ணணும் ரெகுலரான்றதுக்காக தான், ஒரு சின்ன ரிமைண்ட் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். இப்போ இந்த டிஐவைக்கு நான் ஒரு 2 கப் வாட்டர் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் பாயில் ஆனதுக்கப்புறம் ஒரு கைப்படி அளவுக்கான வேப்பிலையை நல்லா கசக்கி அதில் போட்டிருக்கேன். அதோடு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா ஸ்பூனை விட்டு கலந்து விட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இது நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி போட்டு ஆறட்டும். இப்போ இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் ஸ்டோர்ஸில் நல்லா அவைலபிளாக கிடைக்கும். இப்போ நம்ம வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் நம்ம ஹேண்ட்பேக்லேயே போட்டு எடுத்துகிட்டு போகலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் காட்டுறேன். இப்போ நம்ம வீட்டிலே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த தண்ணியை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிட்டு எங்கெல்லாம் சிங்க் பக்கத்தில் இல்லை நம்ம வாசலில் ஒரு பக்கெட் நிறையா தண்ணியை நிரப்பி அதில் இந்த மாதிரி வேப்பிலையும் மஞ்சளையும் நல்லா கலந்து விட்டுட்டு அந்த பக்கெட்டில் நம்ம தண்ணியை கலந்து வாசலில் வச்சுக்கலாம். கை கால் கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வர மாதிரி நம்ம செட்டப் பண்ணிக்கலாம். இதை அப்படியே நம்ம குளிக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஹேண்ட்பேக்கில் போட்டு போகிறதுக்கு ஈஸியாக கேரி பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ இந்த பாட்டில்ஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம வீட்டிலேயே ஏதாவது ஒரு பாட்டில்ஸ் இருக்கும், அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பாட்டிலையும் இதை ஃபில்லப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். இதை நம்ம ஃபேஸ் கூட வாஷ் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியை நம்ம பயன்படுத்துகிறதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் வராது. அதோட குழந்தைங்க பெரியவங்க யாருனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கடைகளில் வாங்குகிற கெமிக்கல் பேஸ்ட் அந்த சானிடைசர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, அப்புறம் கண் பக்கத்துலலாம் படக்கூடாது அப்படின்னு அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணி ஹைலைட் பண்ணி காட்டியிருந்திருப்பாங்க. இது அப்படி கிடையாது. இது நம்மளுக்கு ரொம்பவே தெரிஞ்ச பாரம்பரியமான முறை தான். இதை யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இருக்காது. அவங்களுக்கு சின்ன எதுவுமே கிடையாது. நம்ம முகத்தில் கை காலில் உடம்புல எங்கே பட்டாலும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது. இது நம்ம பேக்கில் போட்டு கேரி பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். வீடுகளில் இந்த மாதிரி நம்ம பக்கெட்டில் ஃபில் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ செல்ஃப் ஹைஜீன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.